வணக்கம் ஆயுஷ் செய்திருக்கா நான் உங்கள் ஆனந்தன். டிஆர்எஃப் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நமக்கு அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் சிவி லிஸ்ட்னால் நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு இல்லை, ஒரு சில பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் வந்திருக்கு. இது அதிசயமான ஒரு விஷயந்தான், ஆனாலும் எக்ஸ்பெக்டட் ஒன். அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி. அப்போ இங்கே ஒரு 11வது பிளேஸில் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு அடிஷ்னல் லிஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அடிஷ்னல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ தமிழில் ஒரு 7 பேரை கூப்பிட்ருக்காங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் 7 டீச்சர்ஸு, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் 2, மேக்ஸில் 1, ஃபிசிக்ஸில் 6, ஓகே 6, ஹிஸ்ட்ரியில் 1. இந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு கூப்பிட்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஒரு ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு இருக்காங்க இதில். யார்? தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்ட் சார் ஒருத்தர் இருக்கார். ஸ்பெஷல் பிஎட் யாரும் இதில் கிடையாது. இது எல்லாமே கரண்ட் வேக்கன்சிக்காக தான் கூப்பிட்ருக்காங்க. அப்போ இது சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா இன்னும் கூட அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு வருன்றது கன்ஃபார்ம் தான். ஸோ தொடர்ந்து நாம் முதலமைச்சருக்கு வலுவான கோரிக்கை வைப்போம். எல்லாருக்கும் பணி கிடைக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம். தேங்க்யூ டீச்சர்ஸ். அப்படியே மறக்காமல் நம்ம ஆயிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது முக்கியமாக இது நியூஸ் சேனலு, டீச்சர்ஸ்க்கான நியூஸ் சேனல் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கிறேன். நான் உங்களை ஆனந்த் சார்.